ஹலோ வணக்கம். நேற்று சில்க் த்ரெட் பேங்கிள் எப்படி ரேப் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி சின்னதாக குந்தன் ஸ்டோன் வச்சு எப்படி அதை சிம்பிள் பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கற்றுக்க போகிறது இந்த க்ளூ கண்ட்ரோல் ப்ளஸ் நம்ம பேங்கிளை எப்படி பிடிக்கிறோம், எப்படி பொசிஷனிங் பண்ணுறோம், க்ளூ எப்படி ஆற விட்டு அதை பொசிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும்தான். ப்ராசஸ் மட்டும்தான். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் பேட்டர்னை டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ நான் குந்தன் ஸ்டோன் வச்சு இந்த பேங்கில் ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் பண்ண போகிறேன். ஒரு ட்ராப் ஆஃப் க்ளூ வச்சுக்கோங்க, நிறைய க்ளூ வைக்க வேண்டாம். ஒரு டூத் பிக் எடுத்து அந்த க்ளூவை சும்மா டச் பண்ணி அந்த குந்தன் ஸ்டோன் மேலே டச் பண்ணும்போது அழகாக அந்த டூத் பிக்கோட அந்த ஸ்டோன் வந்துடும். அழகாக பொசிஷன் பண்ணிக்கோங்க. க்ளூ ஈரமாக இருக்கும்போது வலிக்கிட்டு தான் வரும். கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அதை கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வளையலுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு ஸ்டோன் வைக்கிறேன். இது சும்மா ஸ்பேஸிங்காக தான். 4 பக்கமும் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தூரத்தில் வேணுமோ அவ்வளோ தூரத்தில் வச்சுக்கலாம். எனக்கு இந்த இடத்துல நிறைய க்ரீன் தெரியணும், அதனால நான் நெருக்கமாக வைக்கல. உங்களுக்கு நெருக்கமாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ஒன் ஆஃப்டர் தி அதர் வச்சுக்கிட்டே வரலாம். 2 பக்கம் வைக்கணும், கார்னர்ஸ் பார்த்து வைக்கணும். அது நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் தேவை இருக்காது. நெருக்கமாக வைக்கும் போது பக்கத்தில் அப்படியே வச்சுக்கிட்டு வரலாம். நான் பண்ணுறது ஒரு பட்டு சாரியோடைய காம்பினேஷன் ஒயிட் அண்ட் க்ரீனுக்காக இதை பண்ணுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த க்ரீன் தெரியணுன்றதுனால கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் இந்த ஸ்டோன்ஸ் வைக்கிறேன். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷனும் க்ளூ கண்ட்ரோல் நமக்கு வரணும். நிறைய க்ளூவை ஊற்றிடாமல் அதுக்கப்புறமா நம்ம வளையல் பார்த்திங்கன்னா இந்த மேல்புறம் நிறைய பிடிக்காமல் சைடில் பிடிச்சே பண்ணுங்கள். மேலே நம்ம ஏற்கனவே க்ளூவில் ஒர்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த டர்ட்டெல்லாம் கூட வளையலுக்கு மேலே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் எப்போவுமே சைடில் இல்லைனா வளையலுக்கு உள்ளே தான் பிடிச்சிருப்பேன். ஸோ அந்த கண்ட்ரோலெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரிகேட்டட் டிசைன்ஸ் ஈஸியாக பண்ணலாம். ஆரம்பத்தில் எப்போவுமே சிம்பிளாகவே எடுங்க. ஏதாவது தப்பாச்சுன்னா கூட நம்ம அதை மறுபடியும் திருத்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்கள், இப்போ 2 வளையலும் முடிஞ்சிருச்சு. இப்போ க்ளூ கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்டோன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த சென்டருக்கு கொண்டு வரலாம். ஏதாவது திரும்பி இருந்தது அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு செய்யும்போது இது ஈஸியாக வரும். அவ்வளோதாங்க, நம்ம பேங்கிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. 2 பேங்கிளையும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நேற்று 4 பேங்கிள் பண்ணோம் இல்லையா. ஸோ பாருங்கள், இதை இப்படி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம இதில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு கோல்ட் பேங்கிள் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். எப்படி வேணாலும் இதை செஞ்சுக்கலாம். இந்த 2 பேங்கிள் கூட நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தது. பாருங்கள், இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு ப்ராட் பேங்கிள் ஏதாவது போட்டுக்கலாம். அது கூட நான் ஏற்கனவே செஞ்சு வச்ச ஒரு பேங்கிள் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பட்டு சாரி காம்பினேஷன். ஸோ இந்த காம்பினேஷன் தான் இது. நம்ம இஷ்டம் தாங்க, நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இதை மாற்றி செஞ்சுக்கலாம். இது எல்லாமே கூட நான் எப்படி செய்கிறதுன்னு வர வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஸ்டே டியூன்.